ஹலோ கைஸ், ஒரு வழியாக என்னோடய ஜனநாயக கடமையை முடித்தாச்சு. கஷ்டப்பட்டு ஓட்டு போட்டுட்டேன். இப்போ நான் இந்த ஓட்டு போடுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு நான் சொல்கிறேன், ஓகேங்களா? முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும். ரொம்ப கஷ்டம். இப்போ செம டிராஃபிக்கு. நான் இப்போ அசோக் நகரில் இருக்கேன். அசோக் நகர்லேருந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது? நான் என்னோட ஜனநாயக கடமையை முடிச்சுட்டேன், ஓட் போட்டுட்டேன். நீங்களும் கண்டிப்பாக போய்ட்டு ஓட் போட்டுருங்க. ஐயோ, மீண்டும் மீண்டுமா? நீங்கள் என்னதான் டைம் ஆனாலும் நீங்கள் அந்த ஓட் பூத் இருக்குல்ல, நீங்கள் லைனில் நின்றுங்கனாலும் போதும். நீங்கள் எவ்வளோ பேர், நீங்கள் 10 பேர் 100 பேர் 1000 பேர் இருந்தாலும் ஓட் போட்டுட்டு தான் பூத்து க்ளோஸ் பண்ணுவாங்க. 5 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணுறாங்கன்றாங்கள, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு உங்களால் ட்ரை பண்ணி எவ்வளோ போக முடியுமோ சீக்கிரமாக போய் ஓட்டை போட்டுருங்க கண்டிப்பாக. நான் அசோக் நகரில் இருக்கேன். அசோக் நகர்லேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு 2 கிலோமீட்டர்ஸு. நான் ஒர்க்கு முடிச்சுட்டு ஒரு 10 o'clock ஒர்க்கு முடிச்சுட்டு நான் வந்தேன். ஊருக்கு போகலாம். எல்லா ஃபங்க்ஷன் அப்பயும் மோஸ்ட்லி கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்புவேன். அப்போ தான் க்ரௌடு இருக்காது, நார்மலாக இருக்கும். க்ரௌடு நார்மலாக இருக்கும், ஆனால் பீக்காக இருக்கிற மாதிரிலாம் இருக்காது, நார்மலாக இருக்கும். க்ரௌடு கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்த டைம் எலெக்ஷன் அப்போ என்ன ஆச்சுன்னா, ஒர்க்கு முடிச்சுட்டு 10 o'clock ஒர்க்கு முடிஞ்சுது. நான் 10 to 11 வீட்டில் ரூமில் சும்மா தான் இருந்துட்டு அப்புறம் தான் கிளம்பி வந்தேன். க்ரௌடில் கம்மியாகிட்டு இருக்கோம், நான் போனால் ஃப்ரீயாக போகலான்ட்டு. அங்கே போய் பார்த்தது பெரிய சர்ப்ரைஸு. போன ரோடு ஃபுல்லாக பிளாக்கு, அந்தளவுக்கு ஆளுங்க நின்றுருக்காங்க. அதுவும் எங்கன்னா சென்டரில், அசோக் நகரில் தான் சொல்கிறது. என் ரூம் நான் அசோக் நகர்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் அந்த டிஸ்டன்ஸில் இருக்குது. நான் அப்புறம் இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து பார்த்தா ஃபுல் டிராஃபிக்கு. என்ன தான் பண்ணுறது, பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணேன். ஒரு 1/2 hour வெயிட் பண்ணேன். கோயம்பேடுலேருந்து வர பஸ் எல்லா பஸ்ஸுமே ஃபுல்லு. ஒரு பஸ் விடாமல் எல்லா பஸ்ஸுமே ஃபுல்லாக வந்தது, கிளம்பாக்கத்துக்கு போகிற பஸ் எல்லாம். அதனால் நான் என்ன பண்ணேன், சரி டைம் என்ன ஆகுது, ட்ரெயினில் போயிட்டு இங்கேருந்து கிளம்பாக்கம் தாம்பரத்துலேருந்து இறங்கிடலாம். ட்ரெயினில் போயிட்டு பார்த்தா ட்ரெயினும் எல்லாம் டைம் 12 o'clock லாஸ்ட் ட்ரெயின் நினைக்கிறேன். அதான் பீச் ஸ்டேஷன்லேருந்து தாம்பரம் போகிற ட்ரெயின். அந்த ட்ரெயினும் போயிடுச்சு. அந்த ட்ரெயின் போகலை, டைம் இருக்குது. ஆனால் 11:22 சம்திங்க்கு சைதாப்பேட்டை வரும் அந்த ட்ரெயின். எனக்கு சைதாப்பேட்டை கிட்ட, அசோக் நகர் சைதாப்பேட்டை கொஞ்சம் கிட்ட தான். சரி நம்ம ட்ரெயினில் போனோன்னா இங்கேருந்து இப்போ நான் ரூம்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட அதான் இதுக்கும் என் ரூம் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் 1.5, பஸ் ஸ்டாண்டுக்கும் 1.5. இப்போ நான் ரயில்வே ஸ்டேஷன் போனோன்னா 3 kilometers ஆகிடுது. சரி, அதனால் வெயிட் பண்ணி பார்த்தா சரி நம்ம போகிறது கிண்டி போயிடலாம் அப்படின்ட்டு கிண்டி போகிற பஸ்ஸு கொஞ்சம் ஃப்ரீயாக வந்தது. போயிட்டு கிண்டி போகிற பஸ்ஸில் ஏறி ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு பார்த்தா அங்கேயும் செம்ம க்ரௌடு. சரி கஷ்டப்பட்டு எப்படின்னா போயிடுவோன்ட்டு இங்கேருந்து கிண்டியில் டிக்கெட் எடுத்துகிட்டு கிண்டிலேருந்து தாம்பரம் இறங்கினேன். தாம்பரம் போய் இறங்கிட்டு அங்கே போய் பார்த்தா ரோடு ஃபுல்லாக செம்ம ரஷ்ஷு. பஸ்ஸு போகிறதுக்கு இடம் இல்லாமல் எல்லோரும் ரோடு அந்தளவுக்கு செம்ம டிராஃபிக் ஆகிருந்து. அப்புறம் தான் பார்த்தா கிளம்பாக்கம் பஸ்ஸு பார்த்தேன், வர பஸ் எல்லாமே ஃபுல்லாக தான் இருந்தது. அந்த நேரத்தில் ஆளுங்க என்ன தான் யோசிக்கிறாங்கன்னு தெரியல. ஒரு பஸ்ஸு ஒன்று வருது, வேறு ஏதோ ரூட்டு போகிற பஸ்ஸு வந்தாலே போதும்னு அடிச்சு பிடிச்சி ஏறிடுறாங்க. அது என்ன ஊருக்கு போகுது, எங்கே போகுது, எது அதெல்லாம் யோசிக்க மாட்றாங்க. அது எனக்கு தோணுச்சு என்னடா இது பஸ்ஸு தான் வேறு ஏதோ பேர் போட்டிருக்கு, வேறு ஏதோ ஏரியாவுக்கு போகுது, அதுக்கு எதுக்கு இவனுக்கு அடிச்சு பிடிச்சிருக்காங்க. அப்புறம் கண்டக்டர் டிரைவரை கத்துறாங்க அவங்ககிட்ட, என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியாம பைத்துக்கிற இந்த பஸ்ஸு போகாது இறங்குங்கன்ட்டு. அப்புறம் போலீஸ்காரர் ஒருத்தர் அவர்கிட்ட இது பேசினிருந்தாங்க. எப்படியும் அங்கேயும் ஒரு 45 minutes கிட்ட வெயிட் பண்ணியிருந்தேன். பஸ்ஸு கொஞ்சம் ஏன்னா காலியாக வந்தேன்னா ஏறிடலான்ட்டு. பாவம் லேடிஸ் எல்லாமே ஸ்டெப்ஸில் நின்று போனாங்க. இப்போ பசங்கன்னா ஸ்டெப்ஸில் நின்று போனால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் லேடிஸே ஸ்டெப்ஸில் நின்று போகிறாங்கன்னா அந்தளவு ரஷ் அதிகமாக இருந்தது. எப்படியோ கஷ்டப்பட்டு போகவே இல்லைங்க, கிளம்பாக்குது பஸ்ஸு ஏறவே இல்லை.
அப்புறம் என்ன பண்ணேன், 45 மினிட்ஸ் ஆயிடுச்சா, சரி நம்ம ரூமுக்கு போயிட்டு அங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணேன். எப்படியா இருந்தாலும் கண்டிப்பாக ஓட் போட்டே ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவில் இருந்ததால் சரின்ட்டு 12 o'clock மேலே ஆயிடுச்சு. 12 லாஸ்ட் ட்ரெயின் வந்து 12 o'clock. அந்த ட்ரெயின் அதான் தாம்பரத்துலேருந்து பீச் ஸ்டேஷன் போவோம் அந்த ட்ரெயின் வந்து கரெக்டாக ஒரு 5 minutes முன்னாடி பார்த்துருந்தோன்னா அந்த ட்ரெயினாச்சும் அட்லீஸ்ட் பிடிச்சி கொஞ்சம் சீக்கிரமாக வரதுக்கு ஊருக்கு வரதுக்கு பார்த்துருப்பேன். அந்த ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன்னா அப்புறம் வந்து இங்கேருந்து அண்ணாண்ட சைடில் போயிட்டு இங்கேருந்து பில்லர் போகிற பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணியிருந்தேன். அது ஒரு 1/2 hour வெயிட் பண்ணியிருக்கேன். பஸ்ஸு வந்தது, ஆனால் ரொம்ப ரேராக வந்தது. ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்தா கோயம்பேடு பஸ்ஸு நிறைய போயிருந்தது மாதிரி இருந்தது. இப்போ கோயம்பேடு பஸ்ஸும் வரவே இல்லை. சரி ஓட் போட்டே ஆகணும்னு வேறு முடிவு பண்ணியாச்சுல, சரி என்னதான் ஆனாலும் ஓட் போட்டே ஆகணுன்ட்டு அண்ணாண்ட போயிட்டு வெயிட் பண்ணியிருந்தேன். அப்புறம் அசோக் பில்லர் போகிற பஸ் வந்தால் தான் எனக்கு ரூம் வந்து 1.5 kilometer பைக் எடுத்துகிட்டு போகிறது கரெக்டாக இருக்கும். ஆனால் கோயம்பேடு பஸ்ஸு வடபழனி வழியாக போகிற பஸ் வந்து இல்லை. நான் ஒரு 1/2 hour வெயிட் பண்ணேன். அதுக்கு மேலே டென்ஷன் ஆகிடுச்சு. அப்புறம் சென்ட்ரல் போகிற ஒரு பஸ் ஒன்று வந்தது. அதில் வந்து அந்த பஸ்ஸில் போயிட்டு சைதாப்பேட்டில் இருந்து இறங்கி சைதாப்பேட்டை வந்து அந்த வேறு ஒரு ரூட்டில் வழியாக போகும். கிண்டி சைதாப்பேட்டை அந்த வழியில் போய் வரோம். அப்புறம் சைதாப்பேட்டில் இறங்கி சைதாப்பேட்டிலேருந்து ரூமுக்கு ஒரு 3 kilometers நடந்து போயிட்டு அப்புறம் அங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு பெட்ரோல் போட்டு போனேன். எங்கே தெரியுமா, டிராஃபிக் எங்கே ஆரம்பிச்சதுன்னா தாம்பரத்துக்கு முன்னாடியே டிராஃபிக் ஆரம்பிச்சு. நான் போகிறப்போ தாம்பரத்தெல்லாம் செம்ம ரஷ்ஷாக இருந்தது. இப்போ தாம்பரத்தில் வந்து கொஞ்சம் ரஷ்ஷு கொஞ்சம் கம்மியாச்சு. அதுக்கான தாம்பரத்தை தாண்டினோடனே அந்த பிரிட்ஜெலாம் இருக்குல்ல, பிரிட்ஜை தாண்டினோடனே அப்புறம் ரஷ்ஷு ஃபுல்லாக. என்னடா இது ஏன்டா இவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது, ஒரு வேளை போலீஸ் என்ன பிடிச்சிருக்காங்களா, அதாவது செக்கிங் என்ன பண்ணிருக்காங்க இந்த நேரத்தில் ஏன்டா இதுமாதிரி செக்கிங் பண்ணுங்க பார்த்தா இங்கேருந்து பார்த்தா இந்த லைனு கட்டிட்டு ஃபுல்லாக நின்றுருக்கு. அப்போ தான் நினச்சேன், அடாடா இன்றைக்கி போன மாதிரி தான் ஊருக்கு ஓட்டு போட்ட மாதிரி தான் அப்படின்னு நினச்சேன். சரி அப்படின்ட்டு பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வேறு சிறந்த ஷோல்டர் பெயின். ஒர்க்கு முடிச்சுட்டு வந்துட்டு நான் ஒன்றும் தூங்கவே இல்லையா, செம்ம பெயின். அங்கேருந்து போனோம் பொறுமையாக கொஞ்சம் வந்து பெருங்குளத்து பிரிட்ஜு மேலே ஏறிட்டேன். பிரிட்ஜு மேலே ஏறின்னு இருக்கோம், கொஞ்சமாக ஏறின்னு இருக்கோம். சரி இந்த சைடு ரூட்டில் போனால் வேலைக்கு ஆகாது. எங்கள் வந்து நேட்டிவ் வந்து நேவானத்தம் திருவண்ணாமலை பக்கத்தில், ஓகேங்களா. இந்த மேப்பில் பார்த்தா ஸ்ரீ அம்மன் கோயில் ஒன்று இருக்குமே, என்ன ஏரியா அது பெருங்குளம் தெரியல, மலையனூர் அது வரைக்கும் ரோடு பார்த்தா ஃபுல்லாக ரெட்டாகவே காமிக்குது. இந்த ரூட் வழியாக போனால் நமக்கு வேலைக்கு ஆகாது. நம்ம ஏன்னா புதுசாக அதான் வந்தவாசி, வாலாஜாபாத், தஞ்சாவூர், வந்தவாசி அந்த ரூட்டில் வந்து போய் பார்க்கலாம். இது வரைக்கும் நான் அந்த ரூட்டில் போனதே இல்லை. மோஸ்ட்லி எல்லோரும் கேட்பாங்க, இன்னும் ஒரு திருவண்ணாமலை வந்தவாசியா அப்படின்னு கேட்பாங்க. இது வரைக்கும் நான் வந்தவாசி எனக்கு தெரியாது. வந்தவாசி போனதே இல்லை. நான் திருவண்ணாமலை தான், ஆனால் வந்தவாசி எங்கிறதுனே எனக்கு தெரியாது, போனதே இல்லை. நானாக வந்து ஃபஸ்ட்லாம் வரும்போது விழுப்புரத்துக்கு திருவண்ணாமலையும் நடுவில் எங்கள் ஊர் மிடில் இருக்குது. அதனால் நான் விழுப்புரம் போயிட்டு தான் மோஸ்ட்லி எல்லா டைமும் போவேன். எனக்கு வந்தவாசி அந்த சைடு ரூட்டுக்குன்னு சம்மந்தமே இல்லை. சரி இது வரைக்கும் தெரியாத ரூட்டு, ஃபஸ்ட் டைமாக அந்த சைடில் தான் போகிறேன், அதுவும் நைட்டில் போகிறேன். எனக்கு இல்லை ஆனால் ரோடு வந்து செம்ம காலியாக இருந்தது. நீங்கள் வேணால் நெக்ஸ்ட் டைம் வேணால் ஊருக்கு போகிறோம் இந்தமாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் திருவண்ணாமலை போகிறவங்க யாருன்னா இந்த ரூட் வழியாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரோடுலாம் ஓகே, ரொம்ப பக்கான்லாம் சொல்ல முடியாது, ஓகே. ஸ்ட்ரீட் லைட்லாம் மோஸ்ட்லி இல்லை, ஆனால் ரோடு ஓரளவுக்கு ஓகே. ஸ்ட்ரீட் லைட்லாம் இல்லை, ஆனால் டிராஃபிக்கே இல்லை. டிராஃபிக்ன்ற இதுவே இல்லை. நான் மண்ணு ஒரு 40-50 பொறுமையாக போயிட்டு இருக்கேன். அதுமாரி ஒரு விஷயம் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பிரிட்ஜிலேருந்து அதான் பெருங்குளத்து பிரிட்ஜில் இருந்ததில்ல, அங்கே நின்றுட்டு கொஞ்ச நேரம் சும்மா வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்புறம் இந்த சைடு போனால் வேலைக்கு ஆகாது, இந்த சைடு போனால் லேட் ஆகும், அதான் ஃபுல்லாக செம்ம டிராஃபிக்கு. அதனால் நான் ரைட் எடுத்து அந்த ஸ்ரீபெரும்புத்தூர் அந்த ரூட் நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ, அது எனக்கு கரெக்டு தெரியல. ஆனால் இது நான் இதே மேப்பில் தான் ஃபோனில் பார்த்துட்டு சரி இந்த சைடு ரூட் இந்த சைடு போகலான்ட்டு அப்படின்னு ஃபஸ்ட் டைம் அந்த ரூட்டில் போகிறேன். எப்படின்னா சொல்லிட்டு பெருங்குளத்துலேருந்து ரைட் எடுத்து கொஞ்சம் தூரம் போனோன்னு டிராஃபிக் எல்லாம் வந்தது. அப்புறம் வந்து அவுட்டர் ரிங் ஏதோ ஒரு ரோடு வந்தது.
அங்கே ஃபுல்லாக டிராஃபிக்கு. அப்புறம் அங்கே ஒரு காவா மேலே வண்டியை மேலே ஏற்றி அது காவா மேலே ஒரு ரேஸ், ஒரு ட்ராக் ரேஸ் மாதிரி அதில் மாதிரி ஓட்டிட்டு அப்புறம் வாலாஜியை பார்த்து அதான் போயிட்டு இருக்கும்போது ஒரு பையன் நின்றுட்டு இருந்தான். சம்மந்தமே இல்லாமல் ரோடுலாம் அந்த சைடு பஸ் ரூட்டே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் நின்று இருக்கான். எதுக்கு தான் நிற்கிறானே தெரியல. அவனும் சொல்கிறான் நின்று ரீல்ஸ் பார்த்துன்னு இருக்கான். நான் அவனை கிராஸ் பண்ணேன். அவன் ஃபோனு ரீல்ஸ் பார்த்துன்னு இருந்தான். நானும் யோசிக்கிறேன் என்ன நாங்கள் சரி எங்கே போகிறோன்னு தெரியல, நம்ம போகிற வரைக்கும் கொஞ்சம் தூரம் போய் விட்டுடலாம் அப்படின்ட்டு போய் திருப்பிட்டு ஒரு 200 மீட்டர்ஸ் போயிட்டேன். எதுக்கு நம்ம தனியாக போகிறோன்னா தனியாக போகிறோம். என்னது இது இன்னைக்கு ஊருக்குள்ள ஒரு வேலையும் காணா, ஊரே ஒரே மயான காட்சி அளிக்குது. தனியா வர்றதுக்கு பயமாத்தாப்பா இருக்கு. வேறிட்டு போய் நமக்கு இவன் நமக்கு ஏன்னா ப்ராப்ளம் கொடுத்துட போகிறான் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு சரி ஓகே விடுங்க எதனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டு 200 மீட்டர் அண்ணாண்ட போயிட்டு ரிட்டர்ன் அவங்ககிட்ட சுற்றுறேன். ப்ரோ எங்கே ப்ரோ போகிறீங்க நீங்கள் கேட்டேன். ப்ரோ வேலூர் சொன்னாங்க சார். வேலூர் போகிறோன்னு சொன்னான். இந்த சைடில் பஸ்ஸே வரல, இங்கே என்ன ப்ரோன்னு எனக்கு. அதான் ப்ரோ எங்கே ப்ரோ நீங்கள் எங்கே ப்ரோ போகிறீங்க என்ன கேட்குறான். நான் வந்து திருவண்ணாமலை போகிறேன் ப்ரோ. நான் காஞ்சிபுரத்தில் விட்டுங்களா கேட்குறான். சரி ஓகே ஏறு தூக்கி போட்டு நான் தலைவனே மேலே பின்னாடி தூக்கி போட்டு அவர்கிட்டன்னு போயிட்டு வாலாஜாபத்து வழியாக போயிட்டு தஞ்சாவூரில் விட்டு தஞ்சாவூரில் வந்து லெஃப்ட் எடுத்து அப்புறம் அந்த வந்தவாசி அந்த ரூட்டில் போயிட்டு ஜாலியாக அப்படியே புதுசாக இருந்தது அந்த ரூட்டு. எனக்கு ஃபுல்லாக நைட்டில் தான் நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸு. அப்புறம் ஓட்டு போட வீட்டுக்கே வரல, அதுக்குள்ளே ஓட்டு போட்டாங்க. இது அங்கேருந்து அவர் இறக்கி விட்டு அப்படியே பொறுமையாக 40-50லே. அது இல்லாமல் ரைஸ் பண்ணுறது வந்து எல்லாருக்கும் மோஸ்ட்லி இந்த கை வலிக்கும். அதனால் நான் என்ன தெரியுமா பண்ணேன், நோட் பண்ணுங்கப்பா பின்றாப்பா கொஞ்சம் கிளாத் துணி வண்டி தொடக்க துணி இதில் அது ஓரத்தில் லைட்டாக கிழிச்சிட்டு அது ரெண்டுத்துக்கும் த்ராட்டில் பண்ணுவோம்ல அந்த க்ரிப்பு நான் சென்டரில் வந்து அந்த துணியை போட்டு லைட்டாக நாட் போட்டு கட்டிட்டேன். ரைஸ் பண்ணிங்கன்னா ரைஸ்லேயே இருக்கும், நீங்கள் கம்மி பண்ணால் தான் கம்மியாகும். அதுமாரி லைட்டாக ரைஸ் கீர் பண்ணும்போது மட்டும் ரைஸ் கம்மி பண்ணிட்டு மற்றபடி ரைஸ் பண்ணிட்டு அப்படியே அதாவது கிராஜுவலாக ஒரு 40-50லே போகிற மாதிரி ஸ்பீடு போயிட்டு செட் பண்ணிட்டு நான் மட்டும் ஜாலியாக ஹேண்டில் பேக் கையை மட்டும் வச்சுட்டு வரேன். ஒரு இடத்துல கூட நிற்கவே இல்லை. ஏன்னு தெரில. ஆனால் மோஸ்ட்லி சரியான பட்டக்ஸ்லாம் சரியான வலி. எப்படியாச்சும் போட்டு அவங்க முடியல இருந்தேன்ல. அதனால் என்னதான் ஆனாலும் நம்ம ஊருக்கு போயிடணும் அப்படின்ட்டு பொறுமையாக வந்துருந்தேன். அங்கே ஒரு எந்த இடம்னு தெரியல, ஒரு மலை ஒன்று இந்த ஈஷா சிலை இருக்குல்ல இந்த மாதிரி இருந்தது. சூரியன் வந்து அந்த இடத்துல இருந்தது. அப்போ தான் சூரியன் லைட்டை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து இருந்தது. அந்த ஃபஸ்ட்டு அந்த மலை அங்கே மலை இருந்தது. அந்த வழியாக போன இப்போ மலை இங்கே இருக்குன்னா இப்போ நான் இந்த சைடில் வந்துருந்தேன். இப்போ இப்படி போய் சுற்றினே இப்படி போகிற மாதிரி சூரியன் வந்து பின்னாடி சைடு இருந்தது, எனக்கு பின்னாடி பக்கமாக இருந்தது. இப்போ நான் இந்த சைடு ஃப்ரண்ட்டில் வந்தோடனே இந்த மலைக்கு பின்னாடி சூரியன் இருக்க மாதிரி இருந்ததா. பார்க்க ஈஸியாக ஸ்டாச்சு மாதிரி செம்மையாக இருந்தது. பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்தது. ஆனால் ஃபோனில் வீடியோ எடுத்தால் அந்தளவுக்கு பக்காவாக வரல. நான் ஆனால் வீடியோ அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. செம்மையாக இருந்தது. நான் கொஞ்ச நேரம் நின்று அதை அழகாக ரசிச்சுட்டு ஆல்ரெடி டைம் வேறு ஆயிடுச்சு. பொறுமையாக வர வந்திருந்தேன்னா கிலோமீட்டர் என்னமோ 170 சம்திங் தான். ஒரு 80 160 எப்படி 2.5 ஹவர்ஸில் வந்துடலாம். ஆனால் நான் வரதுக்கு 5 ஹவர்ஸ் ஆச்சு. 2.5 மணி நேரத்தில் வந்துடலாம். ஒரு 80ல் மெயின்டைன் பண்ணேன். ஆனால் நான் ஃபாஸ்ட்டாகவும் வரல, 50 தான் மெயின்டைன் பண்ணி தான் வந்தேன்னா. அதனால் வண்டியில் கொஞ்சம் மேனேஜ் வரணுன்ட்டு 50லே மெயின்டைன் பண்ணினே பொறுமையாக வந்து அந்த புதுசாக தான் ட்ராவலிங் வந்து போன இடத்துக்கு போகிறது விஷயம் இல்லை, போகாத இடத்துக்கு புதுசாக போகிறது தான் விஷயம். அதுதான் விஷயம். என்ன பேசுறதுன்னு தெரில, எதை பேசினுக்கிறேன். ஓகே. அப்புறம் வீட்டுக்கு வந்து படுத்து தூங்கிட்டு அப்புறம் ஏஞ்சி குளிச்சுட்டு ஏஞ்சி குளிக்கல, நான் கொஞ்சம் சீனை கிரியேட் பண்ணுறேன். தூங்கி ஏஞ்சி அப்படியே போய் ஃபஸ்ட்டு ஓட்டை போட்டு வந்துட்டு அப்புறம் போய் ஹேர் கட் பண்ணிட்டு போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாட்டின்னு லாக் பண்ணிட்டு வந்து பேசினிருக்கேன். இதுதான் இன்றைக்கி நடந்த விஷயம். இப்போ பாருங்க டிக்கெட்டில் நான் ப்ரூஃப் கொஞ்சம் காமிக்கணும்ல,
நீ சும்மா இதெல்லாம் போயிட்டு வந்து ஓட்டு போடணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. இது வந்து ஜாபர்கான்பேட்டை, அங்கே தான் அந்த இடம். அது ஜாபர்கான்பேட்டை வந்து கிண்டி, அதுக்கு ஒரு 6 ரூபா. அப்புறம் கிண்டிலேருந்து வண்டலூருக்கு டிக்கெட் எடுத்தது ட்ரெயினில், அதோட டிக்கெட் இது. அப்புறம் இது வந்து தாம்பரம் மேற்குலேருந்து சைதாப்பேட்டை, இங்கே இருக்கு அப்புறம் தாம்பரம் மேற்கு வந்து சைதாப்பேட்டை நடந்து வந்து பஸ்ஸில் வந்து சொன்னால அது சைதாப்பேட்டிலேருந்து ரூமு நடந்து போயிட்டு நான் அப்போ வண்டி எடுத்துன்னு போனேன் நான் பெட்ரோல் போட்டு. ரொம்ப இந்த டைம் ரொம்ப ஆனால் கஷ்டமாக எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷன் ஓட்டு போடுற லாஸ்ட் டைம் ஒரு 4 years அப்போல்லாம் நான் எங்கே என்ன பண்ணேன் ஞாபகம். ஆனால் இந்த டைம் செம்ம ரஷ்ஷு, சென்னையே இப்போ காலியாக இருக்கான். பசங்களாம் சொல்கிறானுங்க ஃபோன் பண்ணி, சென்னை பசங்களாம் சென்னையே செம்ம காலியாக இருக்குடா, நீங்களாம் போயிட்டீங்கன்னு. இங்கே இந்த பொங்கல் லீவ் அப்போ கூட இந்த அளவுக்கு காலியாக இருந்ததில்ல, இப்போ அவ்வளோ காலியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எங்கள் நேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து 2 பேர் வரவே இல்லை. என்னடா கேட்டால், பஸ்ஸில் செம்ம ரஷ்ஷாக இருக்குது, என்னால் வர முடியல, நான் ரிட்டர்ன் கிளம்பிட்டேன்டா. 6 மணி வரைக்கும் பார்த்துருக்கான், கிளம்பாக்குது வந்து பஸ்ஸு கரெக்டாக இல்லை, செம்ம ரஷ்ஷாக இருந்திருக்கு, அதனால் ரிட்டர்னே கிளம்பிட்டு இருக்கான் ஊருக்கு. மோஸ்ட்லி எல்லாரும் வந்துருந்தீங்கன்னா அதான் இந்த பூத் லைனில் வந்து நீ டைம் 6 மணி 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னா 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணுற மாட்டாங்க ஓகேங்களா. நீங்கள் அந்த லைனில் 10 பேர் 1000 பேர் நின்றாலும் எல்லோரும் ஓட் போட்டு பிறகு தான் அந்த பூத்தை க்ளோஸ் பண்ணுவாங்க. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக எல்லோரும் கண்டிப்பாக மறக்காமல் ஓட் போட்டுருங்க வந்து. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.